குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் யூனியன் வங்கி ஊழியரை சரமாரியாக தாக்கிய வாடிக்கையாளர். நிரந்தர வைப்பு தொகைக்கு டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பான பிரச்சனையில் அடித்ததாக தகவல். டெல்லி செல்வதற்காக பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்புவை கடக்க விவசாயிகள் முயற்சி. ஹரியானா காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்ததால் பரபரப்பு. கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் சேத்தாண்டி திருவிழா. ஆண் பக்தர்கள் சமய வேறுபாடின்றி சேற்றை உடம்பில் பூசி ஆடி பாடி கொண்டாட்டம். புதிதாக கட்சி தொடங்குபவர்களை பார்த்து திமுகவினர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என அமைச்சர் தாமு அன்பரசன் தாம்பரத்தில் பேட்டி. தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இடையேதான் போட்டி நிலவுவதாகவும் விஜய் ஆதவ் அர்ஜுனா குறித்து விமர்சனம். பிளாக் டிக்கெட்டுக்கு இப்ப போட்டி நடந்தது. அது சில பேர் புரியும், சில பேர் புரியாது. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் வலுவடைகிறது. மயிலாடுதுறை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 11ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 12ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. 10ஆம் தேதி 5 மாவட்டங்களிலும் 11ஆம் தேதி 10 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு குறைவு. டெல்டா மாவட்டங்களில் வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கணிப்பு. ஆதவ் அர்ஜுனா கட்சி நலனுக்கு எதிராக பேசி வருகிறார் என நிர்வாகிகள் கூறியதாக திருமாவளவன் பேட்டி. நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விரைவில் முடிவு என உறுதி. ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அண்மைக்கால செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம். இந்தியா கூட்டணியில் நீடிப்பதாக திருமாவளவன் திட்டவட்டம். புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்றும் உறுதி. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதாக விஜய் சொன்னது உண்மையே என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி காரணமாகவே திருமாவளவன் அடக்கி வாசிக்கிறார் என்றும் கருத்து. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பகண்டையில் மத்திய குழு ஆய்வு. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து கேட்டறிந்தனர். கடலூர் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு மருத்துவ பரிசோதனை செய்த அன்புமணி ராமதாஸ். மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். கடலூரில் இருந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு 5 நாட்களாக நடுக்கடலில் உயிருக்கு போராடும் எருமை மாடு. 32 மாடுகள் கடலுக்குள் சென்றதில் ஒரு எருமை மாடு மட்டுமே பிழைத்திருப்பதாக மீனவர்கள் தகவல்.
மலைச்சரிவால் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை பாறைகள் குவிந்து கிடக்கும் தற்போதைய நிலை குறித்த வீடியோ வெளியானது. அடிலைட் டெஸ்டில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்த இந்திய ஆஸ்திரேலிய அணிகள். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு தற்போது ஆய்வு நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளோமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பல மத்திய குழு தற்பொழுது புதுச்சேரி வந்துள்ளனர். இணை செயலர் ராகேஷ் குப்தா தலைமையிலான குழு தற்பொழுது புதுச்சேரி வந்துள்ளது. புதுச்சேரி கடலூர் நிலையான முள்ளோடையில் அவர்களுக்கு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் கட்டமாக பாவூரில் உள்ள சப்ஸ்டேஷனை இவர்கள் ஆய்வு செய்தார்கள். இங்கு உள்ள பாவூர் ஏரி நிரம்பி இந்த சப்ஸ்டேஷன் முழுமையாக தண்ணீரால் நிரம்பி இருந்தது. அதனோட முதல் பாதிப்பை அவர் பார்வையிட்டார்கள். ராகேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் இந்த பாதிப்பை பார்த்தார். புகைப்படம் மற்றும் சேத இடங்களை நேரடியாக பார்த்த பொழுது புதுச்சேரியில் ஏற்பட்ட பாதிப்பினை நேரடியாக உணர முடிகிறது என்று ராஜேஷ் குப்தா தெரிவித்திருக்கிறார். இதே போல திமுக சார்பில் அவருக்கு ஒரு மனு அளிக்கப்பட்டது. அதற்கு அதில் மின்மாற்றி உட்பட கிராமப்புறங்கள் நகர பகுதியான அனைத்து பகுதிகளும் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் முதலில் கூறிய 614 கோடியை தாண்டி இன்னும் கூடுதல் பாதிப்பு இருக்கும். அதனால் சேத மதிப்பை பார்வையிட்டு கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொள்வதற்கு மத்திய குழுவை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவூர் மற்றும் அபிஷேகப்பாக்கம் மற்றும் நகரம் என இன்று மாலை வரை அவர்கள் ஆய்வை நடத்துகிறார்கள். நாளை காலையும் இவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி இளோமுதன். டெல்லி நோக்கி பேரணியாக செல்லும் 3 விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்ட பிறகு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. எனினும் மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என கூறி ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்புவில் திரண்டுள்ள அவர்கள் கடந்த வாரம் டெல்லியை நோக்கி செல்லும் போராட்டத்தை தொடங்கினர். அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் தற்காலிகமாக டெல்லி செல்வதை நிறுத்தி வைத்தனர். இந்நிலையில் இன்று மீண்டும் டெல்லியை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களில் 101 பேருக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்தனர். எனினும் விவசாய சங்கங்கள் அளித்த பட்டியலுக்கும் பேரணியாக சென்றவர்களுக்கும் வேறுபாடு உள்ளதாக கூறி அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது விவசாயிகளுக்கும் ஹரியானா காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வரும் புதன்கிழமை மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் சற்று வலுவடையலாம் என்றும் அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதியன்று இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. புதன்கிழமையன்று கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உட்பட 10 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோன்று வியாழக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உட்பட 13 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.